Hello friends, welcome back to our Gandha Kannadi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு saree makeup look தான் வந்து பார்க்க போறோம். அது வந்து நம்ம வந்து wedding guest makeup look-ஆவோ இல்ல நார்மல் simple makeup look-ஆவோ அந்த மாதிரி கூட நம்ம வெச்சுக்கலாம். So ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓமா face வந்து வாஷ் பண்ணிட்டேன். சோ ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் இந்த ஹிமாலயாவோட ஆரஞ்சு டேன் ரிமூவல் ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்றேன். இது வந்து இந்த 3 காம்போ இந்த மாதிரி தான் வாங்கி இருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரப் அண்ட் பீல் ஆஃப் மாஸ்க் இந்த இதுல இதுவும் கொடுத்தாங்க. சோ இது வந்து 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ரெகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து நான் காலி ஆயிடுச்சு. சோ இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கேன். அதனால இப்ப வந்து இந்த ஒரு இதுக்கு வந்து நான் இப்ப இதுதான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் நிவ்யாவோட லிப் பாம் வந்து அப்ளை பண்ண போறேன். நம்ம ஏன் லிப் பாம் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றோம்னா நமக்கு லிப்ஸ்டிக் போடும்போது நம்மளோட லிப்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல சாஃப்டியா ப்ளம்பியா வந்து நமக்கு அது கொடுக்கும். அதனால தான். ஸோ நீங்க வந்து saree லுக்லாம் வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஷர்ட் மாதிரியான டைப்ல வந்து போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லா பிளவுஸ்லாம் போட்டு சாரீலாம் போட்டா நமக்கு வந்து ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து மேக்கப் வந்து எனக்கு நான் சொல்கிறேன், எனக்கு வந்து அப்படிதான் ஃபுல்லாக சாரீலாம் போட்டு மேக்கப் பண்ணுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. ஸோ அதனால நான் இப்போலாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஷர்ட் டைப் நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு சாரீ எடுத்து வியர் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு செட் வந்து எடுத்து போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த டோனர் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டோனர். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆல்ப்ஸ் குட்னஸோட டோனர் இப்பவும் வச்சிருக்கேன். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷிங் மாதிரி இருக்கும். எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் டோனர் அதோட வேலை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு டோனர் ப்ளம்மோட இந்த டோனர் மட்டும் எனக்கு மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ அரௌண்ட் 300 அந்த ரேஞ்சில் தான் வரும். 319 இதில் போட்டு நமக்கு ஆஃபரில் வந்து 300 ரேஞ்சில் வந்து கொடுப்பாங்க. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டோனர். ஸோ இதை வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். அண்ட் சின்னதாக ஏதாச்சும் நமக்குள்ள டஸ்ட் இருந்தால் இது ஈஸியாக வந்து எடுத்துரும். ஸோ நீங்கள் வந்துட்டு காஜலில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப டோனர் மூலியமாக நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அந்த காஜல் எக்ஸஸ் காஜல் எல்லாமே வந்துடும். அதுவும் இல்லாமல் நான் ஏன் டோனர் வந்து அப்ளை பண்ணுறேன், நான் ரொம்ப நாளாக வந்து டோனர் அப்ளை பண்ணாமல் தான் இருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ்லேயே வந்து pH லெவல் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ டோனரோட வேலை வந்து அங்கே தேவை கிடையாது. பட் இந்த ஃபேஸ் வாஷில் எனக்கு தெரியல pH லெவல் வந்து சேமாக கொடுப்பாங்க இருக்கா அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு டோனர் அப்ளை பண்ணுறேன். நம்ம ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணதும் pH லெவல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் நமக்கு. ஸோ அதனால டோனர் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப வந்து நம்ம லெவலுக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த அண்டர் ஐஸ்லாம் வந்து கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, லைட்டாக பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே மட்டும் நான் வந்து ஆரஞ்சு கலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணுங்க. அண்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா LA Girlோட ப்ரோ கன்சீலர் தான். பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்றேன். நிறைய அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு கம்மியாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிம்பிள்ஸ் போன இடத்துலலாம் இந்த பிங்க் அந்த ஒரு பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ஸ்டேக் விக்கில இருந்து இந்த கிரீன் கலர் வந்து எடுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெப்லைனோட ஏஜ் ரிவைன் கன்சீலர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போட்டோம் இல்லையா இந்த ஆரஞ்சு கரெக்டர் கிரீன் கரெக்டர் அதுக்கு மேலே வந்து இந்த கன்சீலர் வந்து நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பிஞ்சிருச்சு. ஸோ அதனால நான் வந்து ப்ரஷ்ல அப்ளை பண்றேன். நீங்க டேரக்டா கூட இதை அப்ளை பண்ணலாம்.
பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு இதுவே போதும், இதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ண எனக்கு தோணல. ஜஸ்ட் பிக்மெண்டேஷன்ஸை மட்டும் லைட்டாக கவர் பண்ணிவிட்டேன். அண்டர் ஐஸும் வந்து நான் நல்லா வந்து இது பண்ணிட்டு வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா ஹைலைட்டிங்காக. ஸோ இங்கே வந்து எனக்கு ஆயில் செம்மையாக வந்து வந்துடும். ஸோ நான் எனக்கு எங்கெல்லாம் ஆயில் வருமோ அந்த இடத்துல வந்து நான் இந்த மெப்லைனோட ஃபிட்மி பவுடரை வந்து செட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா ரொம்ப அப்படியே ஒயிட் காஸ்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பட் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண தெரிஞ்ச பிறகு தான் எனக்கு இது வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆயில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரமாக வராது, அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இதை வந்து நமக்கு வந்துட்டு என்ன சொல்ல லாக் பண்ணி கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு எக்ஸஸாக இருக்கனால தான் எனக்கு அந்த ஃபீல் வந்தது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே அந்த ஒரு மேட் லுக் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் இந்த இடம் பாருங்க. ஆனால் இந்த இடம் வந்து உங்களுக்கு க்ளோவியாக இருக்கும். தென் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பண்ணிடுறேன். ஃபுல்லாக ஆயிலி ஸ்கின், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஐப்ரோஸ்லாம் இருந்தது, நான் இப்போ தான் வந்து இதில் வச்சு ட்ரிம் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிம்மர் தான் நான் சொல்லுவேன், மினிஸோட ட்ரிம்மர். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் இந்த மிஸ்க்லேயோட ஐப்ரோ பென்சிலை எடுக்கிறேன். நான் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐப்ரோ பென்சில். நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட பிளாக். ஸோ நான் வந்துட்டு ஐப்ரோஸ் வந்து நல்ல ஷேப்பாக எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணுவேன். பட் கொஞ்சம் நமக்கு வந்து ஷேப் அவ்வளோவா இல்லை அப்படின்னா வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நான் வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து எது பண்ணுறீங்களோ இல்லையோ ஐப்ரோஸ் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள், ஏன்னா அது உங்களோட லுக்கே வந்துட்டு மாற்றி கொடுக்கும். நீங்கள் நார்மலாக ஐப்ரோஸ் இருக்கும்போதும் சரி, ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து இப்படி லாங்காக விடுறதுக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணதுக்கும் பண்ணாததுக்கும். பண்ணாமலே நல்லா தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்காது இதில். ஸோ இதே மாதிரி நான் இங்கே ஃபில் பண்ணுறேன். அண்ட் ப்ரௌன் வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள், பிளாக் போகாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் ஐப்ரோஸ் நிறைய வாட்டி பண்ணாலும் எனக்கு பிளாக் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது ப்ரௌனை கம்பேர் பண்ணும்போது. ப்ரௌனை நம்ம தாராளமாக எவ்வளோ டார்க் ஆனாலும் பிரச்சனை வராது, நம்மளோட ஐப்ரோஸ் வந்து அந்த அளவுக்கு அசிங்கமாக காட்டாது. ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா 70 rupees தான், ஆனால் ரொம்ப சூப்பராக இதோட வேலையை கொடுக்கும். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூலி மாதிரி ப்ரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தனியாக இதுக்கெலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நார்மல் ஐப்ரோ பென்சில் இல்லை ஐப்ரோ பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 200, 150, 190 ரேஞ்சில் இருக்கும். ஸோ எனக்கு அவ்வளோலாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 70 rupeesக்கே வாங்கிக்கலாம். ஏன்னா மிஸ்க்லேயரோட 400 rupees அந்த பேலட் ஒன்று இருக்கும், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது வந்து ஜஸ்ட் ஐப்ரோஸ் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஐஷேடோ வந்து நார்மல் பேசிக்காக பண்ணுறவங்களுக்கு அதுலேயே ஐஷேடோ லைட்டாக நியூட் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐஷேடோஸ் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஐஷேடோவுக்கு வந்துட்டு இந்த வாட்டி நான் மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கலர்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு பிரைடுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாமே இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ப்ரஷ் எடுத்துருக்கிறேன் அண்ட் இந்த ஒரு கலர் இருக்குது இங்கே, இந்த கலர் வந்து எடுக்கிறேன். இது வந்து ஒரு பேஸுக்காக தான். ஸோ இது வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு ஜஸ்ட் மேலே மட்டும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும், பட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ரஷ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க்ரீஸ் லைனை வந்து கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ரொம்ப மைன்யூட்டாக இருக்க இந்த ஒரு ப்ரௌன் வந்து எடுக்கிறேன்.
அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த ப்ரஷ் இருக்கு இல்லையா அதில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு ப்ரௌன் எடுத்துட்டு ஐஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டன் இருக்கு இல்லையா இதை வந்து அப்ளை பண்ணுறேன். ஒரு கோல்டன் சொல்ல முடியாது, ஒரு பிரான்ஸ் அந்த கலர் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட பேலட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சூப்பர் கலர்ஸ் வந்து இருக்கும், அதுக்காக தான். ஸோ அதில் வந்து நான் எதை அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ சென்டரில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் லைட்டாக வந்து கன்சீலர் வந்து இங்கே போடுறேன். ஸோ அப்போ தான் கிளிட்டர் வந்து நமக்கு நிற்கும், அதுக்காக தான். அண்ட் ஷேப்பாலாம் போடலை, ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணுறேன். ஸோ எது அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் தான். இது ரொம்ப சூப்பரான ஒரு கலரு. ஆக்சுவலி என்னோட சாரீ கலர் வந்து இந்த மாதிரி தான் வரும், அதுக்காக தான். ஸோ இதே மாதிரி நான் இங்கே வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் இந்த கார்னரில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிளாக் இருக்கு இல்லையா இதை வந்து அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் எடுத்து அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுறேன். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆயில் வந்து வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டேக் குயிக் இருக்கு இல்லையா அந்த ஒரு பவுடர், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துகிட்டு நான் வந்து பேக் பண்ணுவேன். ஸோ பேக்கோட மேக்கப் ஸ்பஞ்ச் தான். ஸோ வெயிட் பண்ணல நான். எதுக்கு அப்படின்னா லாஸ்ட் வந்து ஒரு மேட் லுக் வந்து கொடுக்கும், அதுக்காக தான். அண்ட் எனக்கு இந்த இந்த ஐப்ரோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலைனர் தான். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பர்பிள் ஜெல் லைனர் தான். அண்ட் இங்கே இது ஒன்று தான் இருக்கும் செய்யுது. ஸோ வேறு எந்த ஜெல் லைனரும் நான் யூஸ் பண்ணலை. ஸோ பர்பிளோட ஜெல் லைனர் தான். ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் முடியாது. ஸோ காலியாக ஆகலை எனக்கு. ஸோ அதனால் நான் வேறு எதுவும் வாங்கலை. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே வந்துட்டு ப்ரஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கையில் எடுத்துப்பேன், எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப திக் ஆகாமல் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஓப்பன்லேயே வச்சுன்னா காற்று போயிடும், அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே தான் நான் வந்து கீழேயும் அப்ளை பண்ணுறேன். ஐலைனர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இப்போ நான் இப்படி ட்ரா பண்ணேன்னு நீங்கள் இப்படி ட்ரா பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் ஐஸ் வந்து என் ஐஸ் மாதிரி இருக்காது, அதனால தான். ஸோ நான் அப்படி வரைகிற மாதிரி வரைஞ்ச சப்போஸ் உங்களுக்கு வந்து என் ஐஸோட கொஞ்சம் இந்த க்ரீஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா இதுவே உங்களுக்கு கண்ணு ஃபுல்லாக பிளாக் ஆக்கிடும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ வந்து தெரியும். ஸோ அதனால் நான் வந்து பெருசாக போடுவேன், எனக்கு பிரச்சனை வராது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஐஸ் வந்து பெருசாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஹூடட் ஐஸ், குட்டி ஐஸ் அப்படின்னா ரொம்ப மெலீஸாக போடுங்க, அதுவே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ஜெல் லைனர் இல்லாதவங்க நார்மல் ஐலைனர் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஏன் ஜெல் லைனர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஒரு வெட்டிங் கெஸ்ட் லுக் பண்ணும்போது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வேறு எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் ஒரு கன்சீலர் வச்சு தான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்தா
நம்ம வந்துட்டு போட்ட மாதிரி தான் இருக்கும், எல்லாமே அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜஸ்ட் இந்த இடம் மட்டும் கன்சீல் வச்சு அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வந்து எப்பவுமே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. அப்ளை பண்ணாமே நம்ம வந்து ஃபுல் மேக்கப் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும், நம்ம ஸ்கின் வந்து நல்லா இருந்ததுன்னா. ஸோ இந்த லுக் வந்து மோஸ்ட்லி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க ப்ரெசன்டபிளாக இருக்கணும், ப்ளஸ் மேக்கப் ரொம்ப போடக்கூடாது. பட் எனக்கு வந்து என்னோட ஸ்கின்னை விட கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து வேணும், பவுடர் இல்லாமல் க்ரீமில் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த டெக்னிக்லாம் சொல்கிறேன். அண்ட் சாரீங்கிறது வந்து இப்படி ஐஸ்க்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இதே நார்மல் ட்ரெஸ்ஸுனால் நம்ம நார்மலாகவே வந்துட்டு மேக்கப் பண்ணலாம். ஐ மீன் ரொம்ப இந்த மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை. அண்ட் எனக்கு வந்து ஐஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ரொம்ப பிடிக்கும், ஏன்னா உருப்படியாக இருக்கிறது அது ஒன்று தான், அதனால தான். அண்ட் ஜெல்லைனரில் என்ன ஒரு பிரச்சனைனா ரொம்ப நேரம் எடுக்கும் முடிக்கிறதுக்குள்ளே, ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் எனக்கே. நான் இது வந்து 5 இயர்ஸ், எனக்கு தெரிஞ்சு 5 இயர்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இருந்துமே எனக்கு வந்துட்டு இன்னுமே ஸ்லோ தான் நான். ஸோ கீழே வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஐலைனர் வந்து நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஐ லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடரில் வந்துட்டு நான் டஸ்ட் ஆஃப் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து நெக்கில் நீங்கள் போடுறீங்கன்னா கூட போட்டுக்கோங்க, எனக்கு நெக்கில் போட பிடிக்காது, ஸோ அதனால் நான் போட மாட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப மேக்கப்லாம் நம்ம பண்ணவே இல்லை, ஜஸ்ட் இந்த பவுடரோட பிரைட்னஸ் தான் நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணுறேன். ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஸ்டே குவிக்கியோட ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப சூப்பராக பிங்க், பேபி பிங்க் அந்த ஒரு ப்ளஷ். ஸோ இது ரொம்ப பிக்மெண்டட், அதனால நம்ம என்ன பண்ணோம்னா 4-5 வாட்டி ஃபுல்லாக கையில் எடுத்துட்டு தென் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள் ரெண்டுத்துக்கும். இது வந்து ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்கும் நமக்கு ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணும்போது. அண்ட் இந்த ப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள், ஈஸியாக வந்து நமக்கு தனியாக வந்து ப்ளஷ் வந்து இது ஒன்று வாங்கினாலே போதும். ஸோ இது வந்து கொஞ்சம் பேசிகிட்டே நான் அதிகமாக கவனிக்கல, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் எடுத்துட்டு அது மேலே சும்மா இப்படி அப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கான்டோர், இந்த ஒரு ஐஷேடோ பேலட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட வந்துட்டு கான்டோர் பேலட் இல்லைன்னா கவலையப்படாதீங்க, இவ்வளோ இருக்குது. ஸோ இதையுமே எடுத்துட்டு உங்களுக்கு தெரியுதா அவ்வளோ முடிச்சிருங்க, இதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நோஸ் வந்து கான்டோர் பண்ணுறேன். ஸோ நோஸ் கான்டோர் அப்ளை பண்ண பிறகு வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர் வந்து ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங் தான். ஹைலைட்டிங்க்கு நான் இந்த சுகரோட ஹைலைட்டர் தான் எடுக்கிறேன். ஸோ இதில் இந்த சென்டர் ஒன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான். அதுக்கு முன்னாடி நான் லிப் லைனர் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் வந்து அப்ளை பண்ணுறேன். அடுத்து லிப்ஸ்டிக் வந்து இந்த நைக்காவோட ஒண்டர் பஃப் லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதுதான் அப்ளை பண்ணுறேன். இதோட பஃப் வந்து ஒர்க் ஆகலை, ஸோ நான் வந்து இந்த மாதிரி ப்ரஷில் வந்து எடுக்கிறேன். பியூட்டிஃபுல் கலர் இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர். நல்ல ஒரு லிப்ஸ்டிக் இது, ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் லிப்ஸ்டிக் தான் வந்துட்டு அந்த பஃப் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து சாரீ வந்து வியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன பண்ணுன்றது நான் வந்து காட்டுறேன். ஸோ
அவ்வளோதான். ஸோ ஐலாஷ் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து முடிச்சிடும். ஸோ தென் அடுத்து வந்து மறக்காமல் என்ன பண்ணோம்னா கீழே வந்துட்டு நம்ம மஸ்காரா போட்டுடணும். அவ்வளோதான். ஸோ ஃபேஸ் மேக்கப் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு பொட்டு மட்டும் வச்சுட்டு முடிச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேராகவும் இல்லை நீங்கள் வந்துட்டு பின் போடுறீங்கன்னா பின்னையும் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். மேக்கப்லாம் முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மெப்ளினோட செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். ஸோ ஸ்பஞ்ச் வச்சுட்டு ஜஸ்ட்டு டேப் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஒரு சிம்பிள் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்துலேயே குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோ உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன்.